Hi everyone, நம்ம சேனல்ல பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சு Arduino tutorials முடிச்சு இப்போ நம்ம காம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா போன வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த Arduino Uno பத்தி ஃபுல் டீடைல்ஸ் என்ன ஏதுன்றத கிளியர் கட்டா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த Arduino மெகாவோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும், யூஸ் என்ன, அதுக்கு அப்புறம் இதோட பின்ஸ் எவ்வளவு இருக்கு, இத நம்ம எப்படி அசைன் பண்ணனும் ப்ரோகிராம்ல பண்ணும்போது, இந்த ப்ரோகிராம்ல நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணனுமா இல்ல என்ன ஏது அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் A to Z நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினைச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும், வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். வீடியோக்குள்ள பொறுத்தோம்னா ஒரு சின்ன விஷயம் என்ன பேசிக்காக உங்களுக்கு Arduino மெகா பற்றி மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, அதாவது இந்த மைக்ரோகண்ட்ரோலர்னா என்னன்னு தெரியாது, இல்லை கிளாக்ஸ் பின் என்னன்னு தெரியல, இந்த டிஜிட்டல் பின்ஸ்னா என்ன, அனலாக் பின்ஸ்னா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா Arduino tutorials சொல்லி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு மொதல் வீடியோ பார்த்தீங்களே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்னா என்ன, ஹெட்ஸ்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க மொதல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino மெகாவையும் தாண்டி பேசிக்காக Arduino அப்படின்ற விஷயத்துக்கான யூசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இந்த Arduinoன்ற விஷயமே. ஓகேங்களா? அதில் இந்த Arduino Unoவே வாங்கிட்டு போயிடலாமே, அப்புறம் எதுக்கு இந்த Arduino மெகான்றது நம்ம தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் A to Z இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த Arduino மெகாவோட காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த Arduino மெகா ஒரு அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஓகேங்களா? அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற மாதிரி இருந்தால் 950 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இது நம்ம வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்போனன்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் பாருங்கள், அதில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 ரூபாயிலிருந்து 800 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த Arduino ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா அட்மேகா 2560. ஓகேங்களா? இது 2560 அப்படின்றதுனாலே நம்ம Arduino சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணும்போது டூல்ஸில் போயிட்டு போர்டில் போயிட்டு Arduino மெகா ஆர் மெகா 2560 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் பின்ஸ்லாம் எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பின்ஸ்லாம் ஃபுல் பார்க்குறேன் வெறும் அப்படியே அந்த என்ன நம்பர்ஸோ அதை அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி அனலாக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து A15 வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து அந்த A1 A2 A3 அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணிக்கணும். இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. Arduino Uno நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே விஷயம் தான் இதுலயும் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த Arduino Unoல என்னன்னு தெரியாது, இல்ல இந்த Arduinoல என்னன்னு தெரியாது, இத பத்திலாம் ஏற்கனவே நம்ம A to Z நம்ம Arduino tutorialsன்ற வீடியோல பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த Arduino மெகாக்கு நம்ம இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Vin பின் பாருங்களா, இந்த Vin அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். இந்த இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பின்லையும் இந்த பின்னில் கொடுத்தாலும் சரி, இதில் இந்த Vinல கொடுத்து கிரவுண்டில் கொடுத்தாலுமே சரி, எதில் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எதில் கொடுத்தாலுமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன 7 வோல்ட்லேருந்து 12 வோல்டேஜ்க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் உங்களோட வோல்டேஜ் வந்து 7 வோல்டேஜ்லேருந்து 12 வோல்டேஜ் இல்லை, ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுது இல்லை லெஸ் தான் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 6 வோல்டேஜ்லேருந்து 20 வோல்டேஜ்க்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த Arduino வீணா போயிடும். ஓகேங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த IO பின்ஸ்ல இருக்க மாதிரிங்களா, IO பின்ஸ் அப்படின்னா அது டிஜிட்டல் பின்ஸா இருந்தாலும் சரி, இந்த அனலாக் பின்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே அதோட கரண்ட் ரேட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா less than 20 மில்லி ஆம்பியர் கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா? less than 20 மில்லி ஆம்பியர்ன்றது சின்ன சென்சார் அப்புறம் சின்ன LED இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டேட்டா மோட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் தயவு செஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணிட கூடாது. ஓகேங்களா? அது இந்த இதுன்னு கிடையாது, எந்த ஒரு Arduinoலுமே இதே பிரின்சிபல் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து ஏதாச்சும் ஒரு சென்சார் எதாவது கனெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு மாடல் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பவர் சப்ளை இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லெஸ் தென் பார்த்தீங்க அப்படின்னா 50 மில்லி ஆம்பியருக்கும் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் எடுத்துக்கலாம், இல்லை 3.3 வோல்டேஜ் சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆம்பியர் கரண்ட் ரேட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா? கரண்ட் ரேட் 50 மில்லி ஆம்பியருக்கும் கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஜிட்டல் பின்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 54 டிஜிட்டல் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. 54 டிஜிட்டல் பின்ஸில் நீங்கள் ஏகப்பட்ட சென்சர்ஸ் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் வேறு லெவலில் இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க பாருங்க 53 போட்டிருக்காங்களா, இங்கே பாருங்க 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக ஒன்றுமே இல்லை, நம்ம பேசிக்காக Arduino Unoல செலக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ 31 இல்லை 33 32 34ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பின் வேணுமோ அந்த பின்னோட நம்பர் மட்டும் போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். ஓகேங்களா? அது ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அனலாக் பின்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க 16 பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு Arduino மெகா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வேற லெவலில் கண்டிப்பாக பெரிய ப்ராஜெக்டே பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க இப்போ Arduino நீங்க வந்து எந்த ஒரு Arduino உங்கள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா என்னோட சஜஷன் நீங்க Arduino மெகா வாங்குறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த Arduino Unoவே வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ரூபா 600 ரூபா கிட்ட செலவாகுது. அதுக்கு மேலே ஒரு 200 ரூபா தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு பர்பஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் நம்ம ஏகப்பட்ட இன்புட்ஸ் ஏகப்பட்ட அவுட்புட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பெரிய லெவல் ப்ராஜெக்டே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா?
பேசிக்காக இந்த Arduino யூனோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RX ஒரு TX தான் இருக்குது. ஸோ ஒரு மாடல் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அது ப்ளூடூத் மாடலாக இருந்தாலும் சரி, வைஃபை மாடலாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா மைக்ரோ கண்ட்ரோலர் இன்னொரு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலுமே நீங்கள் ஒரு RX ஒரு TX தான் இருக்குன்றதுனால ஒரு விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம், நம்ம ப்ரோக்ராமில் வந்து பண்ணலாமே சாஃப்ட் சீரியல்னு போட்டு வந்து வேறு பண்ண கூட நம்ம RX TX யூஸ் பண்ண முடியுமே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனிக்காரனே கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RX ஒரு TX தான். ஓகேங்களா? இது மட்டும் தான் நல்லா எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகுமே தவிர மற்ற RX TX எல்லாம் எஃபிஷியன்ஸாக நமக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே Arduino மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 RX TX கொடுத்துருக்காங்க. ஸோ அட் அண்ட் டைமில் ஒரே சீக்வன்ஸில் கூட நீங்கள் 4 ப்ளூடூத் மாடல் இல்லை 4 வைஃபை மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் வைஃபை ப்ளூடூத் அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு GSM மாடல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை ஒரே சீக்வன்ஸ் அட் டைமில் நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 54 டிஜிட்டல் பின்ஸில் 15 PWM பின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த PWM பின் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸ். ஓகேங்களா? இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த டிஜிட்டல் பின்ஸ்லேயே நமக்கு அனலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது அனலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 54 பின்ஸ் இருக்குங்களா, இந்த 54 பின்ஸில் மற்ற நார்மலாக இருக்க டிஜிட்டல் பின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோனா 0 வோல்டேஜ், 1னா 5 வோல்டேஜ் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் இந்த PWM பின்ஸில் மட்டும் 0 வோல்டேஜ்லேருந்து 5 வோல்டேஜுக்குள்ளே இருக்க இடைப்பட்ட காலத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃபேனோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் லைட்டை வந்து டிம் பண்ணி திரும்ப பிரைட் பண்ணுறது, பிரைட் பண்ணி திரும்ப டிம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வோல்டேஜ் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PWM பின்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும். மற்ற பின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அனலாக் பின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அனலாக் பின்ஸ் எல்லாமே இந்த 16 அனலாக் பின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அவுட்புட்காக இதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் Arduino யூனோவாக இருந்தாலும் சரி, Arduino நேனோவாக இருந்தாலும் சரி, சம்திங் எதாக இருந்தாலுமே சரி Arduinoல பொதுவாக பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அனலாக் அவுட்புட் வேணும் அப்படின்னா தான் இந்த PWMலாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த Arduino மெகாவோட ஃப்ளாஷ் மெமரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 KB கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ளாஷ் மெமரின்ற விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஃப்ளாஷ் மெமரி கொடுத்துருப்பாங்க. அது வேணா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 256 கொடுத்துருக்காங்க. இந்த Arduino யூனோவில் பார்த்தீங்க அப்படின்னா 32 KB தான். அதே இந்த Arduino மெகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 256 KB கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து நல்லா வேற லெவலில் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8 KB கொடுத்துருக்காங்க. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 4 KB கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த Arduino மெகா வந்து ஆனில் இருக்கும் போது அதுக்கு தேவையான மெமரிஸை வந்து கொடுக்குறது தான் ரேம். அதே மாதிரி ரோம்னு என்ன பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இந்த Arduino வந்து மெகா வந்து ஆஃப்ல இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்க டேட்டா வந்து அலையாமல் வச்சுக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக பண்ணுறது தான் வந்து ரோம்ன்றது விஷயமே. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் கிளாக் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிளாக் ஸ்பீட் விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடை டிபெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது இந்த கிளாக் ஸ்பீட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த Arduino மெகாவோட ஸ்பீடாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மாதிரி Arduino மெகாவோட கிளாக் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மெகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா? 16 மெகாஹெர்ட்ஸ் ஈக்குவல் பார்த்தீங்க அப்படின்னா 16 கோடி ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ ஸ்பீடாக வந்து இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்பீடு வந்து அவ்வளோ ஃப்ரீக்வன்சி அவ்வளோ ஸ்பீடாக நடக்கும் அப்படின்ற விஷயம் தான் இதில் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், அதான் Arduino மெகாவில் இவ்வளோ நல்ல விஷயங்களாக இருக்குது, அப்போ இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப சின்ன சைஸ் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பிரெத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? ரொம்ப சின்ன சைஸ் தான். அந்த சின்ன சைஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு இதில் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு எதுவும் அதுக்கப்புறம் இதை வெயிட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 37 கிராம் தான். ஓகேங்களா? வெறும் 37 கிராம் தான் இந்த Arduino மெகாவே. இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். இந்த Arduino மெகாவை நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாது அப்படின்ற விஷயத்தை அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த வீடியோ நம்ம ஃபுல் கிளியர் கட்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் ஒன்றும் கவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்டு அந்த டவுட் கிளியர் ஆகலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து டேட்டா அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமா ஒரு நாள் முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லித்தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.